வெல்கம் டு ஐஸ்வர்யம் அகாடமி. இன்றைக்கான கிளாஸில் நம்ம டிஎன்பிசியில் யூனிட் 5ல் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 5ல் எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற டாபிக் இருக்கும். அதில் எக்கனாமிக்ஸில் இன்றைக்கி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த டாப்பிக்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்குறாங்க, எவரி எக்ஸாம்ஸ், அதாவது எல்லா எக்ஸாம்லேயும் டெஃபினட்டாக இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்கும் அப்படிங்கிற சீரீஸில் தான் இப்போ இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கான நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் 5 இயர் பிளான், 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 5 இயர் பிளான் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 6 டேட்டாவை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 6 டைப்பாக நீங்கள் வந்து பிரிச்சுக்கணும். அப்படி பிரித்து படிக்கும் போது ஈஸியாக உங்களால் ரீகாலும் பண்ண முடியும், டேட்டாவை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அந்த மாதிரி ஆர்டரில் படிச்சுக்கணும். இப்போ 5 இயர் பிளான் அப்படின்னா உங்களுக்கு சிலபஸில் இருக்கும் 5 ஆண்டு திட்டங்கள் ஒரு மதிப்பீடு அப்படின்னு இருக்கும். இப்போ 5 ஆண்டு திட்டங்கள் தொடங்குவதற்கு முன்பே ஃபஸ்ட்டு திட்டமிடல் அப்படின்றது என்ன நீங்கள் பார்க்கணும். அதாவது பிளானிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். இது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இதனுடைய வரலாறு, எங்கேருந்து நம்ம பிளான் எடுத்துகிட்டு வந்தோம் இந்தியாவுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து இந்தியாவில் அதனுடைய வரலாறு, சுதந்திரத்திற்கு முன்பு இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இந்தியாவில் திட்டக்குழு எப்படி அமைச்சாங்க, அதனுடைய பண்புகள். இதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், 5 இயர் பிளானுக்கே வர மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஆர்டரில் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே மறக்காது, ஈஸியாக ரீகாலும் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு திட்டமிடல் அப்படின்றதுக்கான வரையறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்காக ஆக்சுவலாக பிளான் பண்ணுவோம்? நிறைய படங்களையும் நம்ம சொல்கிறோம், வடிவேல் சொல்கிற மாதிரி பிளான் பண்ணாமல் எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான். பிளான் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு சக்ஸஸை கரெக்டாக ரீச் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம பிளானே பண்ணுறது. இப்போ நீங்களும் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஒரு பிளான் பண்ணி தானே படிக்கிறீங்க. நான் மார்னிங் 10 to 5 கிளாஸில் படிப்பேன், வீட்டில் வந்துட்டு மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 6 to 8 வந்து ஒரு சப்ஜெக்ட் ரீகால் பண்ணணும், அதுக்கப்புறம் டெஸ்ட்டு போடணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஷெடியூலில் ஃப்ரேம் பண்ணி வைக்கிறீங்கள, பிளான் பண்ணுறீங்கள. எதுக்காக? உங்களுடைய சக்ஸஸ்க்காக. அப்போ அதே மாதிரி ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் நம்ம என்ன பண்ணணும், திட்டமிடல் அவசியம். அந்த திட்டமிடலுக்கான வரையறை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். திட்டமிடல் என்பது ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் அதன் மேம்பாட்டையும் அமைக்கும் வழிமுறையே ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. திட்டமிடல்னா ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, அது இல்லாமல் அதனுடைய மேம்பாட்டை அமைக்கும் வழிமுறையை தான் நம்ம வந்து திட்டமிடல் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு முன்கூட்டி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணணும். எந்தெந்த துறைகளுக்கு என்னென்ன கட்டமைப்புகளை நம்ம உருவாக்கணும், அதுக்கு எவ்வளோ நிதியை நம்ம ஒதுக்கணும், எந்தெந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய வளங்களை வச்சு நம்ம எதெல்லாம் முதலீடாக எடுத்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு ஒரு முன்கூட்டியே பிளான் போடுறது தான் பிளானிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இதனுடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிளானிங் எங்கே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா 1921 சோவியத் ரஷ்யாவில் ஜோசப் ஸ்டாலின் அவருடைய தலைமையில தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டமிடலே வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 7 ஆண்டு திட்டமாக அறிமுகப்படுத்துகிறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக 1928 5 வருஷமாக மாற்றப்பட்டது. அதாவது சோவியத் ரஷ்யாவிலேயே ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 7 வருஷம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 28 அது வந்து ஒரு நீண்ட கால திட்டமாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் ஆரம்பித்ததே என்னால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ண முடியல, ரொம்ப நாள் வேலை செய்கிற மாதிரி இருக்குது வளர்ச்சிக்காக அப்படின்றதுனால ஒரு மிட் டேர்ம் பிளானாக மாற்றி 5 இயராக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்தியாவுக்கும் திட்டமிடல் நமக்கு அவசியம் அப்படின்னு சொல்லி நேரு வந்து வலியுறுத்துவார். சோவியத் ரஷ்யாவில் இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் அந்த நாடு போயிட்டு இருக்கு. அப்போ அதே மாதிரி இந்தியாவுக்கும் வளர்ச்சி அவசியம் அப்படின்னு சொல்கிறதுனால நான் வளர்ச்சி அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கமிஷன் மாதிரி நான் அமைச்சு அதை பிளான் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம வளர்ச்சி பாதைக்கு போக முடியும். அதுக்கு பிளானிங் நம்ம ஸ்டார்டிங்லேயே பண்ணணும் அப்படின்னு திட்டமிடல் அவசியம் அப்படின்னு யார் வலியுறுத்துறாங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் வந்து வலியுறுத்துவார். அது எதன் அடிப்படையில் வலியுறுத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1934 இந்தியாவிற்கான திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படிங்கிற நூல், ஒரு புக்கை வந்து விஸ்வேஸ்வர ஐயர் வந்து எழுதியிருப்பார். ஸோ யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா விஸ்வேஸ்வர ஐயர். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இந்த புக்கை வந்து எழுதியிருப்பார். இந்த புக்கில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா திட்டமிடலினுடைய முக்கியத்துவத்தை வந்து தெரியப்படுத்தியிருப்பார். அதாவது நீங்கள் பிளான் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத இந்த புக்கில் வந்து நமக்கு வெளிப்படுத்தியிருப்பார். பிளான்ட் எக்கானமி ஃபார் இந்தியா அப்படிங்கிற புக்கில் விஸ்வேஸ்வர ஐயர் வந்து வெளிப்படுத்தியிருப்பார். இதை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா
1938 தேசிய திட்ட கமிஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க. இது வந்து பிளானிங் கமிஷன் கிடையாது, ஓகேங்களா. தேசிய திட்ட கமிஷன் அப்படின்னு நம்ம அமைப்போம். அதாவது நேஷனல் பிளானிங் கமிஷன் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்துவாங்க. ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதே காலகட்டத்தில் தான் திட்டமிடுவதற்கான, அதாவது பிளான் பண்றதுக்கான அடித்தளத்தையும் வடிவத்தையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து அமைச்சு கொடுத்திருப்பாரு. இந்தியாவிற்கு திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் யாருன்னா விஸ்வேஸ்வர ஐயர். அது திட்டமிடல் அவசியம் அப்படின்னு யார் வலியுறுத்துறாங்க? நேரு வலியுறுத்துறாங்க. அதுக்கு அடுத்தபடியா அதுக்கான அடித்தளத்தையும் வடிவத்தையும் யார் அமைச்சு கொடுப்பாங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அமைச்சு கொடுப்பாரு. சரிங்களா. இதுக்கு அடுத்தபடியா இதை ஒரு 3 பிரிவுகளா பிரிப்பேன். திட்டமிடல ஒரு 3 பிரிவுகளா பிரிச்சிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீண்ட கால திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லைன்னா நீண்ட பருவ திட்டம்னு சொல்லுவோம். லாங் டேர்ம் பிளான் அப்படின்னு சொல்றது. லாங் டேர்ம் பிளான்னா 10 வருஷத்துக்கு மேல ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதா வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பிளான் அப்படின்னு சொல்றது. அது என்ன சார் லாங் டேர்ம், என்ன அதில் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஷன் ரொம்ப பெருசாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு 20 வருஷம் வேலை பார்க்குறீங்க அந்த திட்டத்துக்காக அப்படின்னா, அதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு நமக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விஷனை நோக்கி நம்ம நகரத்தான் வந்து லாங் டேர்ம் பிளான் அப்படின்னு நம்ம சொல்கிறது. கிளியரா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களாம் 10 வருஷமா ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனால் ஃபைனலாக வெளியே வரும் பொழுது அது இருக்கிறதே டாப் மோஸ்ட் எக்ஸாமாக அவங்க கிளியர் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. இப்போ 10 வருஷமாக அவங்க படித்து அவங்களுடைய ஃபியூச்சர் விஷனுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா? அதே மாதிரி தான் நம்ம ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் ஒரு பிளானை ஒரு 10 வருஷமாக நம்ம பண்ணி முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகிறது. அதுதான் லாங் டேர்ம் பிளான். ஆனால் அது பெரும்பான்மையான நாடுகளில் எங்கேயுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேலை ரொம்ப நாள் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் அதுக்கு ப்ராப்பராகவும் ஃபண்டும் நம்மளால் ஒதுக்க முடியாது. ஒவ்வொரு பட்ஜெட்லையும் பாதியில் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஃபண்டு எல்லாமே டோட்டலாக வேஸ்ட்டு. ஆட்சி மாற்றம் அடிக்கடி நிகழ்றதுனால இது அப்படியே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாப் ஆயிடுது. நிறைய லாஸ் ஏற்படுறதுனால இந்த பிளானை பெரும்பாலும் எங்கேயுமே ஃபாலோ பண்ண கிடையாது எந்த நாடுகள்லையும். அதாவது திட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீண்ட கால திட்டத்தை எங்கேயுமே எந்த நாடுகள்லையும் பெருசாக ஃபாலோ பண்ணலை. மேக்ஸிமம் எல்லாமே எதை பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா இந்த பிளானை தான் அதிகப்படியான நாடுகள் பின்பற்றக்கூடியதான் நம்ம எடுத்துக்கலாம். நடுப்பருவ திட்டம், மிட் டேர்ம் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். மிட் டேர்ம் பிளான் அப்படின்னா தோராயமா 3 to 7 வருஷம் இருக்கிறது தான் மிட் டேர்ம் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். அதுல ஒரு 5 வருஷத்துக்கு மேல நீங்க போனீங்கனாலே அது வந்து மிட் டேர்ம் பிளான் எக்ஸாக்டா நம்ம சொல்லிட முடியும். இதை என்னன்னு நம்ம பேர் சொல்ல அளிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தந்திரமான திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ட்ரிக்கி பிளான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது நீண்ட காலத்தை முன்னோக்கு திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். பர்ஸ்பெக்டிவ் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். பர்ஸ்பெக்டிவ் பிளான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். என்ன சார் தந்திரமான திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான டியூரேஷனில் கரெக்டான பிளானை எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது நாடு ஒரு நல்ல வளர்ச்சி பாதைக்கு போகும் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் தந்திரமான திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். குறுகிய கால திட்டம் அப்படின்றது அந்த பிளானை 1 வருஷம் மட்டும்தான் நடத்துவாங்க. அந்த 1 வருஷம் எதுக்காக சார் நடத்துகிறாங்க அப்படின்னா, நம்ம வளர்ச்சி பாதையில் எப்பயுமே பிரேக்கே விடக்கூடாது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பண்டிகை காலகட்டங்கள் அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது எல்லாருமே படிக்க சொல்லுவாங்களா? ஏன்னா நீங்கள் படிக்கிறத டச் விட்டுறக்கூடாது. படிக்கிற நேரத்தை குறைச்சிக்கலாமே ஒழிய அன்னைக்கு நாள் எப்பயுமே லீவ் விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேர். ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சிக்காக. அதனால நீங்கள் பிளான் டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒரு இடர்பாடுகள், டிசாஸ்டர் நடக்குது. டிசாஸ்டர்னா பேரழிவுகள், ஒரு போர் காலகட்டங்கள், இந்த மாதிரி இடத்துல அரசாங்கத்தினால வளர்ச்சி பாதை நோக்கி பயணிக்க முடியாது. ஏன்னா மக்களுக்கான வாழ்வாதாரம் அந்த இடத்துல பாதிப்படையுது. அவங்கள சர்வே பண்ணுறதுக்கான என்ன தேவையோ அதை தான் கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. கொரோனா காலகட்டத்தில் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, பெருசாக எந்த முதலீடுகளும் பண்ணிக்கல, வளர்ச்சி பாதைக்கு போய் நம்ம போகவே கிடையாது. மக்கள் நிறைய பேர் கொத்தாக இறந்துட்டு இருந்தாங்க. அவங்கள நம்ம என்ன பண்ணணும், காப்பாற்றி வாழ வைக்கணும். அதுக்கான தேவைகள் தான் வந்து அரசாங்கம் ஏற்படுத்தும். அதனால தான் ஏதாவது நம்ம 5 வருஷம் பண்ணலையா, அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு சிம்பிளான பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத கொண்டு வரது தான் ஓராண்டு திட்டம் அப்படின்னு சொல்றது. இது 5 இயர் பிளான்லாம் வரும்பொழுது இதுக்கு பேர் நம்ம பிளான் ஹாலிடே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களாப்பா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்றது. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்ரஸ் ஆன் ஒர்க், அதை மட்டும் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறது தான் குறுகிய கால திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்தபடியா திட்டத்தினுடைய வகைகள். திட்டத்தை ஒரு 3 வகைகளாக பிரிப்பேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைய திட்டம், சென்ட்ரலைஸ்டு பிளானிங் அப்படின்னு சொல்லுவோம். மைய திட்டம் அப்படின்றது சமத்துவ நாடுகளில் பின்பற்றக்கூடிய திட்டம் தான் மைய திட்டம் அப்படின்னு சொல்றது.
இந்த மைய திட்டத்தை நம்ம வேற எப்படி சொல்லி அழைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கட்டளை திட்டம் இல்லைனா ஆணை திட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். அதாவது கன்ஃபார்ம் இதை நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் கட்டளை திட்டம். இப்போ ஒரு ஓட்டர் ஐடி 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே கன்ஃபார்ம் எடுத்தே ஆகணும், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிற்காலத்தில் ஓட்டே போட முடியாது அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிடறேன் அப்படிங்கும்போது எல்லா மக்களும் டெஃபினட்டாக அந்த இடத்துல பயந்துட்டு எடுப்பாங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம சொல்கிறோம். சமத்துவ நாடுகள், அதாவது சோவியத் ரஷ்யா, கியூபா போன்ற நாடுகளில் ஃபாலோ பண்ணக்கூடியதான் இந்த சமத்துவ நாடுகள் பின்பற்றக்கூடிய திட்டம் மைய திட்டம். அதாவது எல்லா முடிவுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கமே எடுக்கும். அரசாங்கமே எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைவேட் செக்டாரில் தொழில்துறைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமா, இல்லைனா எனக்கு வந்து விவசாயத்துறைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமா, அப்படியே தொழில்துறைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நான் கனரக தொழில்களுக்கு கொடுக்கலாமா இல்லை வேற தொழில்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேள்விகளுக்கு அரசாங்கமே முடிவு செய்யும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மைய திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா தூண்டும் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். தூண்டும் திட்டம் அப்படின்னா பிளானிங் பை இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றது. இது எந்த மாதிரி நாடுகளில் பின்பற்றக்கூடிய திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலப்பு பொருளாதாரம் கொண்ட நாடுகளில் பின்பற்றக்கூடிய திட்டம். இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான் இந்த மாதிரி பெரும்பான்மையான நாடுகள் கலப்பு பொருளாதாரத்தை தான் பின்பற்றி வருகிறது அப்படின்னு நம்ம தெரியும். அந்த மாதிரி நாடுகளில் தனியார் துறை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூண்டிவிட முடியும். அதாவது அரசாங்கத்தால் செய்ய முடியாத வேலையை தனியார் துறையை வச்சு அரசாங்கம் நிறைவேற்றிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா தூண்டும் திட்டம். இப்போ பெட்ரோலியம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு இந்திய கவர்மெண்டால் பண்ண முடியல அப்படின்னா தனியார் துறையை தூண்டிவிட்டு அது மூலியமாக என்ன பண்ணிக்கணும், நம்ம அந்த செயல்பாடுகளை நிவர்த்தி பண்ணிக்கணும். அதுதான் தூண்டும் திட்டம் அப்படின்னு சொல்கிறது. என்ன சார் நம்ம பெருசாக தூண்டி விட்டுற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைவேட் செக்டாரில் நான் ஏதாவது ஒரு ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறேன், வரிகள் சலுகைகள் இதெல்லாம் உங்களுக்கு இல்லை சார், ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் பிளானை தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்கள ஆஃபர்ஸ்லாம் கொடுத்து என்ன பண்ணணும், ப்ராஜெக்டை செய்ய வைக்கணும். அதுதான் வந்து தூண்டும் திட்டம். இப்போது நம்ம வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சொல்கிறாங்கல்ல பேரண்ட்ஸ், இந்த எக்ஸாமில் நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டா உனக்கு வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்துட்றேன், உனக்கு வந்து காலேஜ்னா உனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துட்றேன், பைக் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு அவங்கள தூண்டி விட்டுறது. சரிங்களா, ஒரு ஆசையை தூண்டி விட்டுறது, இது பண்ணோன்னா உங்களுக்கு இது நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ பிளானிங் பை இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னா கலப்பு பொருளாதார நாடுகளில் பின்பற்றக்கூடியது வரி சலுகைகள் இந்த மாதிரி ஆஃபர்லாம் கொடுத்து ப்ரைவேட் செக்டரை ஒர்க் பண்ண வைக்கிறது. அடுத்து சுட்டிக்காட்டும் திட்டம் அப்படின்றது இண்டிகேட்டிவ் பிளானிங்னு சொல்லுவோம். அடைய வேண்டிய குறிக்கோளை சுட்டிக்காட்டி வேலையை செய்தல், அடைய வேண்டிய குறிக்கோளை சுட்டிக்காட்டுதல், இதுதான் சுட்டிக்காட்டும் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சார் சுட்டிக்காட்டும் திட்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தனியார் துறை எல்லாமே என்ன பண்ணணும், அழைச்சி கவர்மெண்ட் அதை பேசி அதுக்கான முன் முடிவுகளை எடுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டும் திட்டம் அப்படின்னு சொல்கிறது. இது பெரும்பாலும் என்ன எக்ஸாம்பிளாக சொல்லலாம், பிரான்ஸ் நாடுகளில் இது வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அடுத்தது 1991 நமக்கு புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த புதிய பொருளாதார கொள்கையில் எல்பிஜி அப்படிங்கிற கான்செப்டை உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், பிரைவேட்டலைசேஷன். இந்த கொள்கை கொண்டு வந்ததுக்கப்புறம் தனியார் துறை நமக்கு உள்ளே வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த காலகட்டத்திலேருந்து இந்தியாவிலையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சுட்டிக்காட்டும் திட்டம் தான் நடைமுறையில் உள்ளது அப்படின்னு நம்ம பெருசாக எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இந்தியாவில் பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணி இது பண்ணலாமா அப்படின்னு அவங்கள்ட்டையும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது தான் இந்த சுட்டிக்காட்டும் திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். கிளியராப்பா? இதுக்கு அடுத்தபடியாக சுழல் திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரோலிங் பிளான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சுழல் திட்டம் அப்படின்றது நடப்பு ஆண்டின் செயல்திறனை பொறுத்து அடுத்த ஆண்டிற்கான இலக்கினை தீர்மானித்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கீங்க, ஒரு பெரிய ஹோட்டலாக நடத்துகிறீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு 20 lakhs வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இயரோட எண்டில் பார்க்கும்போது ஒரு 20 லட்ச ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த வருஷம் இந்த மாதிரிலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஃபுட் எல்லாமே பீப்புள்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி கேட்ரிங் ஆர்டர்லாம் நான் எடுத்திருக்கேன், அதனால எனக்கு ஒரு 20 லட்ச ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்போ அடுத்த வருஷம் நம்ம இன்னமும் ஃபுட் வெரைட்டி இன்க்ளூட் பண்ணலாம், கேட்ரிங் ஆர்டர் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம், கட்டமைப்புகளை மாற்றி அமைப்பு, அதாவது ஹோட்டல் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாற்றலாம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, முன்கூட்டியே பிளான் பண்ணுவீங்களா? ஸோ அதாவது இப்போ இருக்கக்கூடிய செயல்திறனை வச்சு அடுத்த ஆண்டிற்கான இலக்கினை போய் தீர்மானிக்கிறீங்க. அதாவது அடுத்த வருஷம் இந்த மாதிரி நான் பண்ணேன்னா எனக்கு ஒரு 50 lakhs ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நீங்கள் முன்கூட்டியே தீர்மானம் எடுக்கிறீங்களே, அதுதான் சுழல் திட்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். கிளியராப்பா? நாட்டுக்கு எடுக்கும்போது அப்படி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 78 to 79, அதாவது 80 நம்ம சொல்லலாம், ஆனால் 80 வரைக்கும் நமக்கு போகாது. 79 என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுழல் திட்டத்தை கொண்டு வருவாங்க. அது கொண்டு வரதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் மாடலை தான் பேஸ் பண்ணி கொண்டு வருவாங்க.
ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்த மாட்டாங்க. அந்த காலகட்டத்தில் இருக்க ஜனதா கவர்மெண்ட் வந்து உள்ளே கொண்டு வருவாங்க சுழல் திட்டம். ஏன்னா ஒரு 5 ஆண்டு திட்டம் முடிவதற்கு முன்பே கலைக்கப்பட்ட திட்டம்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானிங்கை நம்ம சொல்லுவோம். அது 5 இயர் பிளான் வரும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எலபரேட் பண்ணலாம். அப்போ அந்த டைம் பீரியடில் சுழல் திட்டம் கொண்டு வருவாங்க, ஆனால் செயல்படுத்த மாட்டாங்க. இந்த டைம் பீரியடில் அந்த சுழல் திட்டம் எந்த மாடலை பேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஜப்பான் மாடலை பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருந்திருப்பாங்க. சரிங்களா? இது வந்தோட நமக்கு திட்டமிடல், அதனுடைய வரலாறு, திட்டத்தினுடைய வகைகள் இதெல்லாம் பார்த்துருப்போம். அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோவில் திட்டக்குழு, அதுக்கப்புறம் 5 ஆண்டு திட்டங்கள் அது என்ன அப்படின்னு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.